புதுவை பல்கலைக்கழகத்தின் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் இலக்கியத்துறை மற்றும் வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்தநாள் விழா புதுவை பல்கலைக்கழகத்தில் டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிரகாஷ் பாபு அவர்கள், வானவில் பண்பாட்டு மைய நிறுவனர் திரு ரவி அவர்கள், புல முதல்வர் டாக்டர் சுடலைமுத்து அவர்கள், ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ரவிக்குமார் அவர்கள், பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நாளைய பாரதத்தை வழிநடத்தும் ஆற்றல் கொண்ட இளைஞ படையின் அங்கமாக இங்கே அமர்ந்து இருக்கும் மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மகாகவி பாரதியின் 144வது பிறந்தநாள் விழாவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடக்கத்திலே ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய வேண்டும். இங்கே பாரதியை பற்றி அதிகம் தெரிந்தவர்கள், அதிகம் படித்தவர்கள் இருக்கிறீர்கள். உங்கள் முன்பாக பாரதியை பற்றி பேசும் அளவுக்கு நான் பாரதியை படித்ததும் இல்லை, இலக்கியவாதியும் இல்லை. அதோடு நான் என்னுடைய இளமை காலத்தில் தமிழர்களது தான் படித்தேன், வளர்ந்தேன். என்றாலும் சுமார் 45 ஆண்டுகள் குஜராத் மாநிலத்தில் வாழ்ந்தேன் என்பதால் என்னுடைய தமிழ் உச்சரிப்பில் ஏதும் குறைகள் இருந்தால் அதையும் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். ஆனால் எனக்கு முன்னாடி பேசின எல்லாரும் பாதி பேர் எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசினாங்க. அதனால் நான் நினச்சேன் பாரதியார் விழாவில் வந்தேன்னா செந்தமிழில் தான் பேசணும்னு. ஸோ ஐ திங்க் ஐ கேன் டேக் த எக்ஸப்ஷன். எல்லாரையும் போலவே மகாகவி பாரதியின் மீது நான் வைத்திருக்கும் மரியாதையும் 10 ஆண்டு காலம் பாரதி வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியின் நிர்வாகி என்ற பெருமையை நான் என்னை இங்கே நிறுத்தி இருக்கிறது. அதற்காக சுப்பிரமணிய பாரதியார் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட் கடந்த 32 ஆண்டுகளாக பாரதி விழாவை நடத்தி வரும் வானவில் பண்பாட்டு மையத்தை நான் பாராட்டுகிறேன். 1908 முதல் 1918 வரை பாரதி வாழ்ந்த அந்த 10 ஆண்டு பாரதிக்கும் சரி, புதுச்சேரிக்கும் சரி ஒரு பொற்காலமாக இருந்ததாக நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அந்த காலத்தில்தான் அரவிந்தர் புதுச்சேரிக்கு வந்தார். அவரை வரவேற்று அவருக்கு தங்க இடம் தேடி கொடுத்து உணவு சமைத்து கொடுத்து பாதுகாத்தவர்கள் பாரதி முக்கியமானவர். அரவிந்தருக்கு சில காலம் பாரதியின் வீட்டிலிருந்து பகல் உணவு போகுமாம். அவரது வீட்டில் இருந்து வரும் சாம்பாரும் அப்பளமும் அரவிந்தருக்கு மிகவும் பிடிக்குமாம். பாரதியின் மனைவி செல்லம்மாள் சமைத்து கொடுத்து அனுப்புவாராம். தட் இஸ் வாட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஒருவேளை பாரதி புதுச்சேரிக்கு வராமல் இருந்திருந்தால் மகான் அரவிந்தரும் இன்று உலக வரைபடத்தில் ஒரு முக்கியமான இடமாக இருக்கும் இந்த புதுச்சேரியும் பெருமையும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இல்லை. புதுச்சேரி அடையாளமாக இருக்கும் பாரதிதாசனும் அப்படித்தான். பாரதியின் தொடர்பால் அவரை தமிழ் உலகம் அறிந்தது. பாரதி தன்னுடைய வாழ்நாளில் பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு போன்ற சிறந்த படைப்புகள் புதுச்சேரியில் இருந்து தான் எழுதினார் என்று சொல்கிறார்கள். அப்படி பாரதியால் புதுச்சேரியும், புதுச்சேரியால் பாரதியும் உலக புகழ் பெற்றார்கள். அந்த பாரதி வாழ்ந்த மண்ணின் லெப்டினன்ட் இருக்கிறேன் என்பதை எத்தனை முறை வேண்டுமானாலும் பெருமையோடு சொல்லுவேன். இங்கே பாரதியாரின் கவிதை சிறப்பை நான் பேசவில்லை. ஆனால் ஒரு நிர்வாகியாக, as an administrator, பாரதியின் சிந்தனைகள், பாரதியின் கொள்கைகள் இந்த நாட்டின் எதிர்காலத்துக்கு எப்படி வழிகாட்ட முடியும், வளமான வலிமையான பாரதத்தை உருவாக்கும் இலக்கை அடையும் பயணத்தில் இளைஞர்கள் எப்படி வழி நடத்த முடியும் என்பதை பற்றி நினைத்து பார்க்கிறேன்.
பாரதி வாழ்ந்தது வெறும் 39 ஆண்டுகள் தான். ஆனால் அவருடைய சமுதாய ஆன்மீக சிந்தனையும் படைப்பும் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு அவரை ஒரு மகா கவியாக வாழ வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்தியாவில் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் 150வது பிறந்த ஆண்டை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் விடுதலை பெற்ற சமயத்தில் 500க்கு மேலான ஸ்டேட்ஸ் சிதறி கிடந்த ஆட்சி பரப்புகளை இந்தியா என்ற ஒரு நாடாக உருவாக்க பாடுபட்டவர் அவர். அதில் நமக்கெல்லாம் பெருமைதான். ஆனால் இந்திய விடுதலை அடைவதற்கு முன்பே அகண்ட பாரதத்தை கனவு கொண்டவர் பாரதியார். பாரத சமுதாயம் வாழ்கவே என்று ஒன்றுபட்ட பாரதத்தை பாடியவர். அந்த அகண்ட பாரதத்தின் வாழ்கின்ற மக்கள் மொழியால், இனத்தால், மதத்தால் வேறுபட்டு இருந்தாலும் எல்லோரும் பாரதம் என்ற ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் இந்த நாட்டின் மன்னர்கள் என்ற கருத்தை உலகத்திற்கு ஆணித்தரமாக சொன்னவர். 30 கோடி முகங்கள் இருந்தாலும், மொழிகள் 18 இருந்தாலும் அவர்களுடைய சிந்தனை ஒன்றுதான் என்று வீர முழக்கம் இட்டவர். நம்மை பிரித்து ஆள வேண்டும் என்று நினைத்த ஆங்கிலேயரின் சூழ்ச்சியை வந்தே மாதரம் பாடல் பாடி கலங்கடித்தவர். நேற்று கூட நாடாளுமன்றத்தில் வந்தே பாரதம் பாட்டின் 150வது ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாரதியாரின் தாயின் மணிப்படி பாரீர் என்ற பாட்டை பாடி காண்பித்தார். பாரதியார் பற்றி எப்போதும் எனக்கு ஒரு பிரமிப்பு உண்டு. டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள் நம்முடைய அரசியல் சாசனத்தில் எதையெல்லாம் அடிப்படை கொள்கையாக வைத்தார்களோ, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஒற்றுமை, பெண் விடுதலை, சமமான கல்வி, அதையெல்லாம் அதற்கு முன்பே ஒரு தொலைநோக்கி பார்வையில் தன்னுடைய பாட்டுகளில் வெளிப்படுத்தினார் பாரதியார். வயிற்றுக்கு சூறிட வேண்டும், இங்கு வாழும் மனதற்கும் எல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். கப்பலோட்டிய தமிழன் என்ற சினிமா படம், அதில் வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம் என்ற ஒரு பாரதி பாடல் நான் சிறு வயதில் பாடி ரசித்து இருக்கிறேன். அதில் பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்று வரும். பள்ளிக்கூடங்களை கோயில்களைப் போல போற்றுவோம் என்பதுதான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு. ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டின் அவசியத்தை இதைவிட அழகாக யார் சொல்ல முடியும்? பெண் விடுதலைக்கு பாரதி ஒரு முன்னோடி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம் என்ற அறைகூவல் செய்தவர். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமல் பெண்களை வாழ சொன்னவர். அதனால்தான் பாரதி ஒரு கவியாக இல்லாமல் ஒரு மகா கவியாக உயர்ந்து நிற்கிறார். பெண் விடுதலை பற்றி, சாதி ஒழிப்பு பற்றி பாரதி சொன்னதை நாம் அடிக்கடி கேட்டு இருக்கிறோம். அப்படி சமுதாய சீர்திருத்த சிந்தனைகளை தைரியமாக எடுத்து சொன்னவர் பாரதி. சொன்னது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்நாளில் அதை வாழ்ந்து காட்டிய மாபெரும் மனிதர். சில நாட்களுக்கு முன்பு நான் காசிக்கு சென்றிருந்தேன். காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டேன். காசிக்கு தமிழ்நாட்டுக்கும் உள்ள நெருக்கமான வரலாற்று பண்பாட்டு உறவை அங்கே புரிந்து கொண்டேன், பெருமைப்பட்டேன். அப்போது பாரதியார் தன்னுடைய இளம் வயதில் காசியில் படித்து வளர்ந்தவர் என்பது தெரிந்து கொண்டேன். அதை சொன்னது, this was told by the Honorable Chief Minister of Uttar Pradesh on the stage. Only then I came to know and many of the people came to know. அவருக்கு சன்ஸ்கிருத், ஹிந்தி, பெங்காலி, இங்கிலீஷ் என்ற மொத்தம் 16 மொழிகளும் தெரியும். அதில் 8 மொழிகள் புலமை உள்ளவர் என்று சொல்லுவார்கள். எத்தனை மொழிகளை தெரிந்து கொண்டாலும் தன்னோட தாய்மொழி தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் நேசித்தவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணுவோம் என்றார். நண்பர்களே, தேசப்பற்று என்பது அதுதான். நம்முடைய மண்ணையும் மக்களையும் நேசிப்பது. அதை தான் பாரதியார் வாழ்ந்து காட்டினார். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல் என்று துணிவு காட்டினார். பாரதியார் என்பவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு லீடர்ஷிப் மாடல். இளைஞர்களின் உந்து சக்தி, ஒரு தீர்க்க தரிசி. பாரதியின் துணிவும் தெளிவும் உங்களுக்கு வேண்டும். நீங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்காற்க வேண்டும்.
சுதந்திரம் அடைந்த 100வது ஆண்டில் 2047 இந்தியா ஒரு வளமான நாடாக இருக்க வேண்டும். அதற்காக பாரதியின் ஒற்றுமை சிந்தனை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத், ஒன்றுபட்ட இந்தியா, வளமான இந்தியா என்று சொல்லி இங்கே பரிசுகள் பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.